சொல்கிறத அப்படியே உங்கள் மனசில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 7-8 மணி இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு உங்கள் முன்னாடி வந்து நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அந்த பொண்ணு ஃபேஸ் மாஸ்க்கை கழட்டுறாங்க. அவங்க வாய் லெஃப்ட் காதுலேருந்து ரைட்டு காது வரைக்கும் கிழிக்கப்பட்டிருக்கு. இப்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? தெரியல. இதுதான் ஜப்பான் நாட்டு அர்பன் லெஜெண்டான குச்சி சக்கி ஓனா அப்படின்றவங்களோட கதை. ஏடோ பீரியட்லேயே குச்சி சக்கி ஓனா மாதிரி ஒரு அழகான பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவங்களுக்கு தன்னோட 18வது வயதில் ஒரு சாமுராய்க்கோட கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அந்த சாமுராய் ஜப்பான் நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு போருக்கு கிளம்பி போயிடுறாரு. சாமுராய் ஊரில் இல்லாதப்போ குச்சி சக்கி ஓனா நிறைய ஆண்கள்கிட்ட சிரித்து பேசுகிறதாகவும் நிறைய பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறதாகவும் வீண் பழிகளை சுமத்திடுறாங்க ஊர் மக்கள். போர் முடிஞ்சு ஜப்பான் நாட்டுக்கே திரும்பி வந்த சாமுராய் குச்சி சக்கி மேலே சுமத்தப்பட்டிருக்க பழிகளை அவள் பக்கம் உள்ள நியாயங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னவே உண்மைன்னு நம்பிட்டார். இதனால் பெரும் கோவம் அடைஞ்ச சாமுராய் குச்சி சக்கி ஓனான்னு அழகாக இருக்கிறதுனால தானே எல்லாருக்கிட்டையுமே சிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லி ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அவங்க வாயை காது வரைக்கும் கிழிச்சு வெட்டி விட்டுறாரு. இதனால் தன்னோட கோர முகத்தை தன்னாலேயே பார்க்க முடியலன்னு குச்சி சக்கி ஓனா ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு ஒரு நாள் தற்கொலையும் பண்ணிக்கிறார். குச்சி சக்கி ஓனா இறந்ததுக்கப்புறம் தன் மேலே வீண் பழி சுமத்தின ஊர் மக்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு ஒரு வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டாகவும் மாறுறான். நைட்டு நேரத்தில் ரோட்டில் தன்னந்தனியாக நடந்து போகிறவங்கக்கிட்ட ஃபேஸ் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு வந்து நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு வழி மறைச்சி கேட்க ஆரம்பிக்கிறா குச்சி சக்கி ஓனா. இதுக்கு நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு பதில் சொன்னால் ஃபேஸ் மாஸ்க்கை அவிழ்த்து இப்போவும் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்பான். ஒரு வேளை அந்த கோர முகத்தை பார்த்து பதில் சொல்ல தவறுனா கத்திரிக்கோல் எடுத்து கழுத்திலே குத்தி சாவடிப்பான். இல்லை மனசில் தைரியத்தோட நீ அழகாக தான் இருக்கேன்னு சொன்னால் அப்படியா நீயும் என்ன மாதிரி ஆயிடுன்னு அதே கத்திரிக்கோளால் வாயை கிழிச்சிருவான். அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் குச்சி சக்கி ஓனா அப்படின்ற பேர் எடுத்தாலே ரத்தம் வரைகிற அளவுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஜப்பானிய மக்கள். அப்படியே உங்கள் மனசில் இமேஜின் பண்ணிக்கோ.